بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் டிபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்தம் கபோத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது 50வது வகுப்பாக காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் தொடர்ச்சியாக அல் அரபியத்து லின்னாசியின் என்ற பாட புத்தகத்தின் இரண்டாவது பாகத்தினை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அதாவது அல் ஜுஸு சானி, அல் அரபியத்து லின்னாசியின் அல் ஜுஸு சானிய நாங்கள் பார்த்துட்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் கிட்டத்தட்ட புத்தகத்துடைய அரைவாசி பகுதியை இதுவரைக்கும் பார்த்துள்ளோம். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சில பயிற்சிகளை நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு வாங்க என்று நான் சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் எனக்கு அந்த பயிற்சிகளை செஞ்சு அனுப்பின ஒரு மாணவியுடைய அந்த பயிற்சியில் சில திருத்தங்கள் இருக்குது. அந்த திருத்தங்களை ஆரம்பமாக சொல்லி தந்துட்டு பொதுவாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையில் அதை சொல்லி தந்துட்டு நான் பாட புத்தகத்தில் உள்ள பாட விஷயங்களுக்கு நாங்கள் போவோம். ரைட், இது உங்களோட புத்தகத்தில் 149வது பக்கம், சரியா? 149வது பக்கம். சில நேரம் 135வது பக்கமாக கூட இருக்கலாம். அது கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. புத்தகத்தில் 135 அல்லது 149. ரைட், அதில் வந்திருக்கின்ற ஒரு பயிற்சி தான் இந்த கேள்விகளுக்கு விடை எழுதுறது. ரைட், இந்த கேள்விகளுக்கு விடை எழுதுறதை பொறுத்த மட்டும் இல்லை, சில கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கு புத்தகத்தில் இருக்கிற அந்த சொற்களை மாற்றி மாற்றி எழுதினா விட வந்துடும். ஆனால் இன்னும் சில கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கு நீங்கள் யோசித்து சரியான முறையில் விடை எழுதணும். ரைட், அந்த அடிப்படையில் முதலாவது கேள்வியை பாருங்க. கம் ஹிஸ்ஸதன் ததுருசு ஃபில் யௌம். ரைட், அப்போ இந்த அடுத்தடுத்த கேள்விகளையும் பார்த்தா விளங்கும். கம் கிதாபன், கம் சலாத்தன், கம் மஜல்லத்தன், கம் முபாராத்தன் அண்டிக்குது. அப்போ கம் என்ற சொல் வந்தால் அடுத்ததாக வரக்கூடிய சொல் எப்படி வரும் என்றதை நீங்கள் இந்த இடத்துல பார்த்து கொள்ளலாம். கம் எத்தனை, ஹிஸ்ஸதன் பாட வேலைகள், கம் கிதாபன் எத்தனை புத்தகங்கள், கம் சலாத்தன் எத்தனை தொழுகைகள், கம் மஜல்லத்தன் எத்தனை சஞ்சிகைகள், கம் முபாராத்தன் எத்தனை போட்டிகள். அப்போ பின்னுக்கால வார சொல் ஒருமை சொல் முப்ரதாக இருந்தாலும் நாங்கள் மொழிபெயர்க்க கொள்ள பன்மையில தான் மொழிபெயர்க்கிறேன். கம் கிதாபனா எத்தனை புத்தகம் அல்ல, எத்தனை புத்தகங்கள். அப்போ நீங்கள் அடுத்த பார்க்கலாம், அலிஃப்லாம் இடம்பெற்று இல்லை, சரியா? அப்போ தன்மையில தான் வந்திருக்குது, நஸ்பு செய்யப்பட்டதாக வந்திருக்குது, அதாவது மன்சூபாக வந்திருக்குது. கம் கிதாபன், கம் ஹிஸ்ஸத்தன் வந்திருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு இது பற்றி சொல்லி தந்திருக்கிறேன். அப்பீல பாருங்க, கம் ஹிஸ்ஸத்தன் ததுருசு ஃபில் யௌம். இந்த கருத்து என்ன? கருத்து சொல்லுங்க. கம் ஹிஸ்ஸதன் ததுருசு ஃபில் யௌம் என்ற கருத்து என்ன? ஒரு நாளையிலே நீ எத்தனை பாட வேலை படிப்பாய்? ஒரு நாளையில நீ எத்தனை பாட வேலை படிப்பாய். ஒரு நாளையில நீ எத்தனை பாட வேலை படிப்பாய். ரைட், அப்ப ஹிஸ்ஸத்துன்னா பாட வேலை. அட பன்மை சொல் என்ன, ஜம்அ என்ன? ஹிஸஸுன். ரைட், அப்ப அதுருசு ஃபில் யௌமி சப்அ ஹிஸஸின். ஓகே, அதுருசு ஃபில் யௌம் சப்அ ஹிஸஸ். அல்லது நீங்க எப்படி எழுத மேலும். ரைட், கொஞ்சம் பாருங்க. ஓகே, இப்போ விளங்குறக்கும்.
அதுருசு சபுஅ ஹிஸஸின் ஃபில் யௌமி என்றெழுதோம் மேலும். ரைட். ரெண்டாவது பாருங்க. ரைட். கம் கிதாபன் தக்ரவு ஃபிஸ் ஸனா. இத சொல்லுங்க பாக்க. கம் கிதாபன் தக்ரவு ஃபிஸ் ஸனாண்டா கருத்து என்ன? வருடத்தில் நீ எத்தனை புத்தகங்களை வாசிப்பாய்? வருடத்தில் ஃபிஸ் ஸனா, வருடத்தில் நீ எத்தனை புத்தகங்களை வாசிக்கிறாய்? அக்ரவு ஃபிஸ் ஸனதி சித்தூன கிதாபன். சரி, ஓகே, 60 புத்தகங்களை நான் வாசிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, இந்த சொல் சித்தூன என்ற சொல் அது சரியாது. சித்தூன என்று வருமா இல்லாட்டி வேற ஏதா இப்படி சரி வருமா? சொல்லுங்க பாக்க. சித்தீன என்று தான் வரும். இல்லைங்களா? உங்களுக்கு ஏன் சித்தீன் என்று வரும் தெரியுமா? ஏன் சித்தீன் என்று வரும்? மஃபூல் என்பதால சித்தீன் என்று வரும். சரியா? இப்ப அக்ராவு என்ற கருத்து நான் வாசிக்கிறேன். வருடத்தில் சித்தூன் என்பது 60 தான். ஆனால் அகின வந்து மஃபூல் பிஹியாக வாரத்தால 60 புத்தகங்களை செயற்படு பொருளாக வாரத்தால சித்தீன் என்று தான் வரும். அப்ப இந்த இடத்துல இங்க திருத்தி கொள்ளுங்க மகள். அக்ராவு ஃபிஸ் ஸனதி சித்தீன கிதாபன் என்று தான் வருமா? சித்தீன கிதாபன், வருடத்தில் நான் 60 புத்தகங்கள் வாசிக்கின்றேன். சரி, அடுத்த பாருங்க மூணாவது. கம் ஸலாத்தன் துஸல்லி ஃபில் யௌம். கருத்து என்ன? கம் ஸலாத்தன் துஸல்லி ஃபில் யௌம் அது கருத்து என்ன? ஒரு நாளையில நீ எத்தனை தொழுகைகளை தொழுவாய்? அப்ப எப்படி விட வரும்? உஸல்லி ஃபில் யௌமி கம்ஸ ஸலவாத்தின். ஓகே, எல்லாம் சரி. ஆனா கடைசி எழுதிக்கிற தா வந்து இந்த தலை வராது, குண்டு தா இல்ல. சரியா? சட்டித்தா. லேசா அவளை சொல்றதாக இருந்தால் அத்தாவுல் மர்பூத்தா, அதான் குண்டு தான்னு சொல்றேன் இல்லையா? அப்படி அல்ல. ரைட். சலவாத் அந்த தா வந்து எப்படி வரும்? என்ன தால வரும்? சட்டித்தான்னு சொல்றோம் நாங்க. சரியா? அப்படி கேள்விப்பட்டிருக்கிற சட்டித்தாண்டு இந்த தால தான் வரும். கடைசிக்கு கொஞ்சம் வரைக்கும் ரைட். இருக்கிற கடைசி எழுத்து இந்த மாதிரி தான் வரும். ஹம்ச சலவாத்தின் என்று வருமா? உஸல்லி ஃபில் யௌமி ஹம்ச சலவாத்தின். ரைட். அடுத்த கம் மஜல்லத்தன் தஷ்தரி ஃபில் உஸ்பூஇ. கருத்து எப்படி வரும்? கம் மஜல்லத்தன் தஷ்தரி ஃபில் உஸ்பூஇ. வாரத்தில் எத்தனை சஞ்சிகைகளை நீ வாங்குவாய்? அப்ப அஷ்தரி ஃபில் உஸ்பூஇ சபஅ மஜல்லாத்தின். அது சரி, சபஅ மஜல்லாத்தின். ரைட். ஓகே. கம் முபாராத்தன் துஷாஹிது ஃபிஸ் ஷஹர். மாதத்தில் நீ எத்தனை போட்டிகளை பார்ப்பாய்? டிவியில பாக்குற இல்லையா? அது பாக்குற. ஷாஹதனா கண்டு கழிக்கிற. பாக்குறண்டா வெறுமனை பாக்குறதல்ல, பார்த்து என்ஜாய் பண்றது. அதுதான் ஷாஹதன்னு சொல்ல பயன்படுத்துற. கம் முபாராத்தன் துஷாஹிது ஃபிஸ் ஷஹர். மாதத்துல நீ எத்தனை போட்டிகளை பார்ப்பாய்? உஷாஹிது ஃபிஸ் ஷஹரி திஸ்அ முபாராத்தின். 9 போட்டிகளை நான் பார்ப்பேன். சரியா? மாதத்துல நான் 9 போட்டிகளை பார்ப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் இந்த கேள்விக்கான விடைய வந்து வித்தியாசமான முறையில் எழுதலாம். நான் உதாரணமா கேட்கிறேனே, கம் கிதாபன் தக்ரவு ஃபிஸ் ஸனா. வருடத்துல நீ எத்தனை புத்தகங்களை வாசிக்கிறாய் என்று கேட்டா நான் விட சொல்லணும், வருடத்துல நான் 2 புத்தகங்களை வாசிக்கிறேன் அண்டா எப்படி விட வரும்? சொல்லுங்க பாக்க. அக்ரஉ ஃபிஸ் ஸனதி கிதாபானி. கிதாபானி அல்ல, கிதாபைனி. கிதாபைனி. சரியா? அந்த மஃபூல் பிஹியாக வரக்கொள்ள மாறிய சட்டம் நீங்க படிக்கலே தெரியாது. அப்ப அக்ரஉ ஃபிஸ் ஸனதி கிதாபைனி என்று வரும். சட்டம் தெரியுமா எல்லாருக்கும்? முசன்னாண்டா இருமையை குறிக்கிற உங்களுக்கு தெரியும் இல்லையா? முசன்னா என்பது இருமையை குறிக்குது. இருமையில வந்து இப்ப உதாரணமாக கிதாபானி என்றாலும் 2 புத்தகங்கள் தான், கிதாபைனி என்றாலும் 2 புத்தகங்கள் தான். ஆனா எந்த இடத்துல அது மாறுது, ஏன் மாறுது என்பது சம்பந்தமா படிச்சுக்கிறீங்களா? படிச்சுக்கிறாப்புல. ரைட். இப்ப கம் கிதாபன் தக்ரவு ஃபிஸ் ஸனாண்டா வருடத்துல நீ எத்தனை புத்தகங்களை
வாசிக்கிறாய் என்று கேட்டால் படிச்சு மறந்து ஓகே சரி. அப்ப அக்ரஉ ஃபிஸ் ஸனதி கிதாபைனி என்று வரும். சரியா? அல்லாட்டி கம் மஜல்லத்தன் தஸ்தரி ஃபில் உஸ்பூஇ, வாரத்தில் நீங்கள் எத்தனை சஞ்சிகைகளை வாங்குகிறீர்கள் என்று கேட்டால் 2 சஞ்சிகைகள் என்று சொன்னா எப்படி வரும்? அப்ப சொல்லுங்க பார்க்க. அஸ்தரி, சொல்லுங்க. அஸ்தரி, அஸ்தரி மஜல்லத்தைனி. அஸ்தரி மஜல்லத்தைனி ஃபில் உஸ்பூஇ, அஸ்தரி மஜல்லத்தைனி ஃபில் உஸ்பூஇ. சரியா? நான் வாரத்தில் 2 புத்தகங்களை, 2 சஞ்சிகைகளை வாங்குகிறேன் என்று வரும். அப்ப சரி, அதை கொஞ்சம் நாங்கள் இன்ஷால்லா புறகுறனத்தை பார்ப்போமா. கலமானி கலமைனி, கிதாபானி கிதாபைனி, மஜல்லத்தானி மஜல்லத்தைனி, மதரசத்தானி மதரசத்தைனி. ரைட், ஓகே. அடுத்தது இந்த பயிற்சி ஏன்னா ரைட், இதை பாருங்க. இதோட பாட புத்தகத்துல நீங்களும் செஞ்சிருப்பீங்க. நாங்கள் இதிலே பார்த்துட்டு போவோம். சரியா? ரைட். அந்த அடிப்படையில் ரைட் 130ஆம் பக்கம் ரைட், அல்லது இதில் கொஞ்சம் பாருங்க 130, 35, 34, 33, 32, 31, 30 ஓடத்துல 140ஆம் பக்கம் அல்லது 139ஆம் பக்கம் மாதிரி இருக்கும். பாருங்க, பார்க்க செஞ்சு கொண்டு வந்திருப்பீங்கண்ணா. ரைட், ஓகே. இது கட்டாயமாக நீங்க செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி தான். ஏன்னா எக்ஸாமுக்கு இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியம் அமைக்கிறது கட்டாயமாக வரும். ஏன்னா அப்போ அதால நீங்க கட்டாயமா அதில் ஒரு பயிற்சி ஒன்று எடுத்திருக்கணும். ரைட். அல் மதரசதி ஃபி இலா அஸ்ஸாபிஅதி அஸ்ஹபு சபாஹன் ஆததன். ரைட், முதலாவது என்ன சொல் வரும்? ரைட், நீங்கள் எழுதிக்கிறீங்க ஆதத்தன். ஓகே, பிரச்சனை இல்லை. ஆதத்தன்னா கருத்து என்ன? வளமையாக. வளமையாக. இந்த ஆதத்தன் என்ற சொல்ல வாக்கியத்துல எங்களுக்கு ஆரம்பத்திலையும் போடலாம், நடுவுலையும் போடலாம், இறுதியிலையும் போடலாம். சரியா? பிரச்சனை ஒன்று இல்லை. ரைட், ஆதத்தன் வளமையாக. அஸ்ஹபு, அஸ்ஹபு நான் செல்கிறேன். இலல் மதுரசதி, அதுஹபு என்று வந்தாலே அடுத்ததாக இலா வரும். அதுஹபு இலா, அதுஹபு இல சூக், அதுஹபு இலல் மஸ்ஜித், அதுஹபு இலல் மதுரசா, அதுஹபு இலல் பைத், அதுஹபு இலல் ஆசிமா. அதே மாதிரி உசாஃபிரு. சரியா? உசாஃபிரு, சாஃபர யுசாஃபிரு, உசாஃபிரு இந்த சொற்கள் வந்தாலும் இலா என்ற சொல் வரும். உசாஃபிரு இலா கூலும்பு, உசாஃபிரு இலா கனடா, உசாஃபிரு இலா அமெரிக்கா, உசாஃபிரு இலா லண்டன் உதாரணமாக. சரியா? சாஃபர் என்ற சொல் வந்தாலும், ஜஹப என்ற சொல் வந்தாலும் இலா என்ற சொல் கட்டாயமாக வரும். சரியா? எங்க போன? அப்ப ஆதத்தன் அஸ்ஹபு இலா, இலா எங்க போன? அல் மதரசா, அஸ்ஹபு இலல் மதரசா நான் வளமையாக பாடசாலைக்கு செல்கிறேன். அதுக்கு பிறகு என்ன வரும்? ஃபிஸ் ஸாபிஅதி 7 மணி அளவில், சபாஹன் காலை, காலை 7 மணி அளவில், ஃபிஸ் ஸாபிஅதி சபாஹன் காலை 7 மணி அளவில் நான் வளமையாக பாடசாலைக்கு செல்கிறேன். சரியா? ரைட், ஓகே. எங்க அதுல உட்பட வாயிடு. ரைட், ஓகே. இதை பார்க்கணும், இதுல பாருங்க. ரைட், ஓகே. அது ஏற்கனவே திருத்தப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ரைட், ஓகே. இதுல பார்ப்போம். ரைட், இப்ப சொல்லுங்களேன். இப்ப உங்களுக்கு கிளியரா விளங்குறதுக்கும் ரைட், கிளியரா விளங்குறா? ஓகே, ஆம் சார். ரைட், ஓகே. இதுல பாருங்க. அடுத்தது சரி, பாருங்க. ரைட், ரெண்டாவது ஃபாத்திமா அல் அஸ்ர் சதீகாத்திஹா ஃபி தஸூரு. இதுல முதலாவது சொல் என்ன வரும்? தஸூர். தஸூரு, தஸூரு முதலாவது சொல் என்ன? தஸூரு. தஸூருன்னா கருத்து என்ன?
என்ன தசூரு வேண்டா சந்திக்க செல்றது. சந்திக்க செல்றது, விசிட் பண்ண போறது. அப்ப ஜாரண்டா தரிசித்தான், தரிசித்தான் விசிட் பண்ற ஜார. இப்ப ஜார யசூரு தசூரு, தரிசித்தாள் தரிசிக்கிறாள். சரியா? யாரு தரிசிக்கிற? ரெண்டாவது என்ன வரும் அப்ப? பாத்திமா. ஃபாத்திமா. அப்ப ரெண்டாவது என்ன வர? ஃபாத்திமா. சரியா? இப்ப தசூரு ஃபாத்திமா, ரெண்டாவது ஃபாத்திமா. யாரு தரிசிக்கிற? சதீகாத்திஹா. அப்ப சதீகாத்திஹா. ஓகே, தசூர் ஃபாத்திமா து சதீகாத்திஹா. ஃபாத்திமா தன்னுடைய நண்பிகளை தரிசிக்கின்றாள். அடுத்து என்ன சொல்வாரு? ஃபி. வெரி குட். ஃபி. அவரு ஃபில் அஸ்ர். ஓகே, ஃபில் அஸ்ர். فتزور فاطمة صديقاتها في العصر. تزور فاطمة صديقاتها في العصر. ஃபாத்திமா தன்னுடைய அல்லது அவளுடைய நண்பிகளை ஃபில் அஸ்ரண்டா என்ன? ஃபில் அஸ்ரண்டா மாலையிலே தரிசிக்கின்றாள், மாலையிலே தரிசிக்கின்றாள் என்று வரும். சரி, ஓகே. அடுத்த பாருங்க, மூணாவது முபாராத்தின் பஅத யஸ்ஹபு அல் கதமி ஹசன் குரத்தி அல் பைத்தி இலா. சரி, ரைட். உங்களுக்கு இதை சொல்லலுமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, முதலாவது என்ன? முதலாவது என்ன வரும்? யஸ்ஹபு. முதலாவது வார வினை சொல் தான் வார இல்லையா? முதலாவது யஸ்ஹபு. யஸ்ஹபுன்னா செல்கிறான், போகிறான். யாரு போகிறான்? அடுத்த கேள்வி ஹசன். வெரி குட். யஸ்ஹபு ஹசன். ரைட். அப்ப யஸ்ஹபு ஹசன், ذهب என்ற சொல் வந்தால் அடுத்ததாக என்ன வரும்? இலா. இலா. ரைட். அப்ப யஸ்ஹபு ஹசன் அடுத்தது என்ன வரும் அப்ப? இலல் பைத்தி. இலல் பைத்தி, எங்க போற? வீட்டுக்கு. மூணாவது இலா, நாலாவது அல் பைத். ஓகே, யஸ்ஹபு ஹசன் இலல் பைத்தி, ஹசன் வீட்டுக்கு செல்கிறான். சரி, அடுத்தது பஅத. சரியா? பஅத. பஅத என்ற கருத்து என்ன? என்ன கருத்து? பஅத என்ற பின்னால். பின்னால், பின்னால், பிறகு. பஅத. அடுத்தது குரத்தில் கதமி. பஅத குரத்தில் கதம். அப்படியா? பஅத முபாராத்தி. 5 6 இங்க முபாராத்தின் அண்டிக்குதுன்னா பஅத முபாராத்தின் அண்டிக்குது. அவரை குரத்தி அல் கதம் என்று வரும். ஏதோ ஒரு மிஸ்டேக் ஒன்று ஈக்குது இல்லை, ஈக்குதா இல்லையா? இங்க பாருங்க, கஸ்ரத்தைன் வந்துக்குது இல்லையா? அப்படித்தானே? முபாராத்தின் நண்டிக்குது. இந்த முபாராத்தின் நண்டு வந்தால் அங்க ஏதோ ஒன்று விடுபட்டிக்கிற மாதிரி இருக்குது. ரைட். ஃபி என்ற ஹர்ஃபு ஜர் இருந்தா சரியா வரும், அல்லது முபாராத்தி என்று வரும், கஸ்ரா மட்டும் வரணும். ரைட். பார்ப்போம். யஸ்ஹபு ஹசன், ஹசன் செல்கிறான். இலல் பைத், வீட்டுக்கு செல்கிறான். பஅத பிறகு, முபாராத்தி குரத்தில் கதம், காட்பந்து விளையாட்டு போட்டிக்கு பிறகு. காட்பந்து ஃபுட்பால் மேட்ச், முபாராத்னா போட்டி தானே? அப்ப முபாராத்தி குரத்தில் கதம், ஃபுட்பால் மேட்சுக்கு, ஃபுட்பால் போட்டிக்கு பிறகு, காட்பந்து போட்டிக்கு பிறகு ஹசன் வீட்டுக்கு செல்கிறான் கருத்து வரும். விலகினா அவளுக்கு இங்க முபாராத்தின் கஸ்ரத்தேன் வந்திருக்குது. கஸ்ரத்தேன் வந்திருக்கிற வந்து அந்த சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்றுதான் வந்திருக்கணும். அல்லது ஃபி அண்ட் ஹர்ஃபு ஜர் வந்திருந்தால் பொருத்தமாக இருக்கும். எப்படி வரும் அப்ப? யஸ்ஹபு ஹசன் இலல் பைத்தி பஅத முபாராத்தின் ஃபி குரத்தில் கதம், ஃபி குரத்தில் கதம். அப்ப காட்பந்தில் ஒரு காட்பந்தில் இடம்பெற்ற ஒரு விளையாட்டு போட்டிக்கு பிறகு ஹசன் வீட்டுக்கு செல்கிறான் என்று வரும். ஓகே, ரைட். எதுக்கும் நாங்க இந்த புத்தகத்துல கிதாபுல் முஅல்லிமன் கொஞ்சம் பார்த்துட்டு வரும். சரியா? ரைட். முடியுங்களா?
ரைட். ரைட் ரைட் இதில் பாருங்க, இப்போ விளங்குறா அவளுக்கு ஸ்க்ரீன் விளங்குறா விளங்குறா? ஆம் சார். ரைட். இதெல்லாம் இப்படி தந்திக்கிறாங்க. பஅத முபாராத்தி குரத்தில் கதம். இந்த இடத்துலையும் கஸ்ரத்தைன் வர்றது பில. சரியா? நான் வந்து பஅத முபாராத்தி குரத்தில் கதம் அப்படித்தான் வரணும். எனவே உங்களோட புத்தகத்தில் ஒரு கஸ்ரத்தைன் போடப்பட்டிருக்குது. அது கஸ்ரா, ஒரு கஸ்ரா ஒன்று மட்டும்தான் நிற்குமே. பஅத முபாராத்தி குரத்தில் கதம் யதுஹபு ஹசன் இலல் பைத். சரியா? காட்பந்து போட்டிக்கு பிறகு ஹசன் வீட்டுக்கு செல்கிறார். ஆமா, நாங்க ரெண்டாவது பார்த்தது என்ன? தசூர் ஃபாத்திமா சதீகாத்திஹா ஃபில் ஆசிர். சரியா? பொதுவாக அந்த ஒழுங்குல தான் வாக்கியங்கள் எழுதுறது இல்லையா? முதலாவது ஃபிஇல், அடுத்தது ஃபாயில், அடுத்தது மஃபூல் பிஹி, அடுத்தது லர்ஃபு ஸமான், லர்ஃபு மக்கான். சரியா? காலத்தையும் இடத்தையும் குறிக்கின்ற சொற்களை கடைசியாகத்தான் போடுறது. அதுதான் வசன ஒழுங்கு. ஆனா இப்படியும் உங்களுக்கு எழுதலாம். ஃபில் ஆஸ்ரி, மாலையில், தசூர் ஃபாத்திமா சதீகாத்திஹா, ஃபாத்திமா தன்னுடைய நண்பிகளை தரிசிக்கின்றாள் என்று வரும். அதுபோல நாங்கள் முதலாவது பார்த்த ஆதா என்ன சொல், ஆதத்தன் என்று நாங்கள் ஆரம்பித்தது மாதிரி நடுவிலையும் எங்களுக்கு என்ன செய்யலாம்? ஆதத்தன் என்ற சொல்ல பயன்படுத்தலாம். அது ஹபு இல் மதுரசத்தி ஆதத்தன் பிஸ்ஸாபியத்தி சபாஹன் என்றும் எழுதலாம். சரி, ஓகே. நாலாவது பார்ப்போம். சரியா? சமீரா அல் ஹாமிசா ஃபி அஷாய் மஅ ததனாவலு மசாஅன் வாலிதத்திஹா. இதுல எப்படி வரும் சொல்லுங்க பாக்க, சொல்லுங்க. முதலாவது என்ன சொல்வாரு? ததனாவலு. முதலாவது சொல் என்ன வரும்? ததனாவலு. ரெண்டாவது சமீரா. ததனாவலு சமீரா. வெரி குட். அடுத்தது அஷாய. அப்ப சமீரா தேநீர் அருந்துகின்றாள். சரியா? சமீரா தேநீர் அருந்துகின்றாள். அடுத்தது மஅ உடன். யாருடன்? மஅ வாலிதத்திஹா, தன்னுடைய தாயுடன். வெரி குட். அப்ப ததனாவலு சமீரா அஷாய மஅ வாலிதத்திஹா ஃபி ஃபில் ஹாமிசத்தி மசாஅன். ஃபில் ஹாமிசத்தி மசாஅன். விளங்கினா? ரைட். பாருங்க, உங்களுக்கு தத்தனாவலு சமீரா என்று எழுதோ மேலும், அல்லது சமீரா தத்தனாவலு என்று எழுதோ மேலும். இந்த ரெண்டு சொல்லையும் உங்களுக்கு மாற்றி மாற்றி எழுதணும். ஜும்லா ஃபிஅலியா ஜும்லா இஸ்மியான்னு நாங்கள் சொல்றது, அது பிரச்சனை இல்லை. ரைட். தத்தனாவலு சமீரா அஷாய. சமீரா தேநீர் அருந்துகின்றாள். ஓகே. மஅ வாலிதத்திஹா, தன்னுடைய தாயுடன். ஃபில் ஹாமிசத்தி மசாஅன், மாலை 5 மணி அளவில். இப்ப மாலை 5 மணி அளவில் சமீரா தன்னுடைய தாயுடன் தேநீர் அருந்துகின்றாள் என்று வரும். சரி, கிளியரா? அவளுக்கு நாலாவது கிளியரா புள்ள? ஓகே, சரி. அடுத்த பாருங்க, அஞ்சாவது. ரைட். அஞ்சாவது அல் மசாஇ சுலைமான் யஸூரு ஃபி அஸ்திகாஹு. இதுல எப்படி வரும்? முதலாவது என்ன? யஸூரு. யஸூரு தரிசிக்கின்றான். யார் தரிசிக்கின்றான்? சுலைமான். அப்ப முதலாவது சொல் வந்து வெரி குட். முதலாவது யஸூரு, இரண்டாவது சுலைமான், மூணாவது அஸ்திகாஹு. மூணாவது அஸ்திகாஹு. யஸூரு சுலைமான் அஸ்திகாஹு. சுலைமான் தன்னுடைய நண்பர்களை தரிசிக்கின்றான். அடுத்தது ஃபில் மசாஇ. ஓகே. யஸூரு சுலைமான் அஸ்திகாஹு ஃபில் மசாஇ. சுலைமான் மாலையில் தன்னுடைய நண்பர்களை தரிசிக்கின்றான். சரியா? நீங்க செஞ்சு பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது பிழகளிக்குதா? இல்ல செஞ்சு பார்த்ததுல டவுட்டுகள் எதுவுமே இருக்கிறா? ரைட். ஓகே. இல்லைனா ரைட், இருந்தா சொல்லுங்களா, நான் சொல்லித்தாரேன். ரைட். அதே போல அதுக்கு முன்னால் உள்ள பயிற்சியை பாருங்க. ரெண்டாவது பயிற்சி
இம்லாயில் ஃபராக், இடைவெளி நிரப்புக. பொருத்தமான சொல்லை கொண்டு இடைவெளி நிரப்புக. லைலன் பஅத மஅ அஸ்ரன் பஅத. ரைட். இந்த சொற்களுக்கான பொருள் தெரிந்தானே. லைலன் என்றா இரவிலே, இரவில் என்று சொல்றதா. லைலுன் என்றா இரவு, லைலன் என்றா இரவில், மசா உன் என்றா மாலை, மசா அன் என்றா மாலையில். அப்ப லைலன் என்ற கருத்து இரவிலே, இரவில். பஅத என்ற கருத்து என்ன? சில. ரைட். மஅ என்றா உடன். அஸ்ரன் என்றா அஸ்ரன் மாலையில், மாலையில். பஅத என்றா பிறகு, பிறகு. சரி. அப்ப பாருங்க, தனாவல் துஷாய சதீகி. தனாவல் துஷாய சதீகி. எப்படி நாங்க என்ன சொல்வாரு? மஅ சதீகி. அப்ப இதுக்கு என்ன வரும்? மஅ என்ற சொல் வரும். சரியா? தனாவல் துஷாய மஅ சதீகி. என்னுடைய நண்பனுடன், என்னுடைய நண்பனுடன் நான் தேநீர் அருந்தினேன். சரியா? தனாவல் என்ற சொல்லுக்கு பெற்றுக்கொண்டேன் என்ற கருத்து மீக்குது இல்லையா? தனாவல் பெற்றுக்கொண்டேன். ஆனால் அந்த இப்ப தனாவல் துஷாயண்டா நான் தேநீர் அருந்தினேன் என்று சொல்லலாம். தனாவல் து தாமேண்டா உணவு சாப்பிட்டேன் என்று சொல்லலாம். தனாவல் துல் கிதாபேண்டா புத்தகத்தை பெற்றுக்கொண்டேன். அப்ப தனாவல் என்ற சொல்லுக்கு நாங்க அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமான முறையில மொழிபெயர்த்தால் சரி. தனாவல் துஷாய மஅ சதீகி, என்னுடைய நண்பனுடன் நான் தேநீர் அருந்தினேன் என்று வரும். ரஜஅது, ரஜஅது ஃபி ثانية عشرة லைலன். சரியா? ஃபி ثانية عشرة லைலன். இரவு 12 மணி அளவில் நான் திரும்பினேன். ரஜஅது, ரஜஅது திரும்பினேன். சரி. அடுத்தது இது என்ன வரும்? மூணாவது பஅதல் அஸ்ரி, பஅதல் அஸ்ரி அல்அபுல் குரா. இந்த இடத்துல அஸ்ர் என்பது எதை குறிக்கிற? மாலையா அசர் தொழுகையா? அசர் தொழுகை. அசரின் பின்னர், அசர் தொழுகையின் பின்னர் நான் பந்து விளையாடுகிறேன். அல்அபுல் குரா. ரைட். தனாவலத் ஸைனப் பஅதல் அஸீரி. தனாவலத் ஸைனப் பஅதல் அஸீரி. ஸைனப் சில பழச்சாற்றை குடித்தாள். பழச்சாறு கொஞ்சம், அந்த கொஞ்சம் நாங்க சொல்ற சில கொஞ்சம், கொஞ்சம் பழச்சாறு குடித்தாள் என்று வரும். ஸைனப் கொஞ்சம் பழச்சாறு குடித்தாள். ரைட். ذهبت إلى المدرسة في الرابعة عصرا. ரைட். அது மாலை 4 மணி அளவில் நான் பாடசாலைக்கு சென்றேன் என்று வரும். சரியா? ரைட். ஓகே, ஓகே. இதோட அடுத்த பக்கத்துல இருக்கிற பயிற்சியை நான் உங்களுக்கு செஞ்சு கொண்டு வர சொன்னேன், செஞ்சு கொண்டு வந்திருப்பீங்க. ரைட். அதுல பாருங்க, உதாரணமாக بعد صلاة العصر بعد صلاة المغرب تذهب العائلة إلى الحديقة. சரியா? மகரிப் தொழுகையின் பின்னர் குடும்பம் தோட்டத்துக்கு செல்கின்றது என்று வந்திருக்குது. அப்ப இங்க மகரிப் என்றதுக்கு பதிலாக நீங்க அஸ்ர் என்ற சொல்ல பயன்படுத்துறீங்க. அது லேசி. بعد صلاة العصر تذهب العائلة إلى الحديقة லேசி. அஹ்மத் என்று வந்தால் என்ன செய்யும்? بعد صلاة العصر يذهب அஹ்மத் என்று வரும். ஏண்டா அல் ஆயிலா பெண்பால் சொல், ஒரு முஅன்னஸான சொல். அப்ப முஅன்னஸான சொல்லாக இருந்தால் தذهب என்று வரும் இல்லையா? உங்களுக்கு தெரியும், ذهب சென்றான், சென்றது. அதான் முடியட்டுமா?
ரைட். அப்ப ذهب என்ற சொல் வந்து யذهب தذهب பெண்பாலுக்கு மாறக்கொள்ள தذهب என்று வரும். அப்ப அல் ஆயிலா என்பது பெண்பால் சொல்லாக இருக்கிறதால தذهب என்று வந்திக்குது. அப்ப அஹ்மத் ஆண்பால் சொல் முதக்கர், எனவே யذهب என்று வந்திக்குது. அத கருத்துல கொண்டுதான் நீங்க மாத்தி இருக்கணும். பஅத ஸலாத்தில் அஸ்ரி யذهب அஹ்மத் இலல் மல்அப், அசர் தொழுகையின் பின்னர் அஹ்மத் மைதானத்துக்கு செல்கிறான் என்று வரும். இஸ்மாயில் குயிக்கா சொல்லிட்டு போக பார்க்க. بعد صلاة العصر يذهب إسماعيل إلى الملعب. إلى الملعب சரியா. بعد صلاة العصر يذهب إسماعيل إلى الملعب. ரைட். அடுத்தது السوق. بعد صلاة العصر يذهب إسماعيل إلى السوق. إلى السوق சந்தைக்கு செல்கிறான். அசர் தொழுகையின் பின்னர் அஹ்மத் சந்தைக்கு செல்கிறான். الظهر சொல்லுங்க நீங்க சொல்லிட்டு போங்க. بعد صلاة الظهر يذهب إسماعيل إلى السوق. ஓகே, வெரி குட். ஓகே, ஃபாத்திமா. بعد صلاة الظهر تذهب فاطمة إلى السوق. تذهب فاطمة إلى إلى السوق. right. بعد صلاة الظهر تذهب فاطمة إلى السوق. right. அடுத்தது بعد صلاة الظهر تذهب فاطمة إلى المكتبة. إلى المكتبة. right. அடுத்தது بعد صلاة العشاء تذهب فاطمة إلى المكتبة. very good. அடுத்தது بعد صلاة العشاء تذهب العائلة إلى المكتبة. إلى المكتبة. right. அடுத்தது بعد صلاة العشاء تذهب العائلة إلى الحديقة. إلى الحديقة. right. கடைசியாக بعد صلاة المغرب تذهب العائلة إلى الحديقة. إلى الحديقة. right. very good. okay. இது பயிற்சியாக நீங்க செஞ்சிருந்தா தான் உங்களுக்கு குயிக்காக சொல்லிக் கொண்டு போகணுமாக இருக்கும். சரி, ஓகே, ஹைர். ரைட். அடுத்தது நாங்கள் இந்த பயிற்சியெல்லாம் போன வகுப்புல டிஸ்கஸ் பண்ணினோம். ஏன்னா ரைட், ஞாபகம் இருக்கும். போன வகுப்புல நாங்கள் இதெல்லாம் பார்த்து இது பார்க்கல இல்லையா. ரைட். அதாவது இந்த பாடத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி. ரைட். போன வகுப்பு வராதவங்களுக்குமாக சேர்த்து நான் ஒரு முறை மொழிபெயர்த்து காட்டுறேன் பாருங்கோ. يستيقظ عبد الله يوم الجمعة مبكرا في السادسة صباحا. சரியா. வெள்ளிக்கிழமை, அதான் அப்துல்லா வெள்ளிக்கிழமை நாளில் காலை 6 மணி அளவில் நேர காலத்தோடு விழித்தெழுகிறான். யதவல்லு புலு செய்கிறான். சும்ம யுசல்லி அஸ்ஸுபஹ பிறகு சுபஹை தொழுகிறான். சரியா. வயக்ரவுல் குர்ஆனல் கரீம் அல் குர்ஆன் சங்கை மிக்க அல் குர்ஆனையும் ஓதுகிறான். பிஸ்ஸாத்தி தாசியா 9 மணி அளவில் எத்தனாவலுல் ஃபதூர மஅ ஆயிலத்திஹி தன்னுடைய குடும்பத்தாருடன் காலை உணவை உட்கொள்கிறான். பஅதல் ஃபதூரி காலை உணவின் பின்னர் யக்ரவு அப்துல்லா அஸ்ஸுஹுஃப அப்துல்லா பத்திரிகைகளை வாசிக்கிறான். வஃபில் லுஹ்ரி யذهபு இலல் ஹம்மாம் லுஹர் நேரத்தில், அது மதிய நேரத்தில், நண்பகலில் மதிய நேரத்தில் அவன் குளியல் அறைக்கு செல்கிறான். வயக்தசிலு பில் மாஇ வஸ்ஸாபுன் ரைட். நீரை கொண்டும் சவர்க்காரத்தை கொண்டும் குளிக்கிறான். அவன் அதை பயன்படுத்தி குளிக்கிறான். அப்ப கசலேண்டா கழுவினான், இகத்தசிலேண்டா குளித்தான். சரியா. அந்த ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. நாங்க போன கிழமை அதை பார்த்தோம். கஸ்ஸாலான்னு என்ன தெரியுமா அவங்களுக்கு? கஸ்ஸாலா, கஸ்ஸாலத்துன். யாரு தெரியும்? கஸ்ஸாலத்துன்டா கருத்து. உங்களோட வீட்டுல எல்லாரோட வீட்டிலும் பெரும்பாலும் இருக்கும் கஸ்ஸாலா. தெரியாது யாருக்கும்? கஸ்ஸாலாண்டா வாஷிங் மெஷின். சரியா. வாஷிங் மெஷினுக்கு சொல்றது என்ன? கஸ்ஸாலா என்று சொல்றேன். ரைட். சும்ம யதவல்லு பிறகு அவன் வுலு செய்கிறான். வயذهபு மஅ வாலிதிஹி இலல் மஸ்ஜித் லிஸலாத்தில் ஜும்ஆ ஜும்மா தொழுகைக்காக தன்னுடைய தந்தையுடன் பள்ளிக்கு செல்கிறான். ஃபில் மஸ்ஜித் பள்ளியில்
இஸ்தமிஉ இலா ஹுதுபத்தை அல் இமாம், பள்ளியில் இமாமுடைய 2 குத்துபாக்களுக்கும் 2 பேருரைகளுக்கும் 2 சொற்பொழிவுகளுக்கும் அவன் செவிசாய்க்கிறான். இஸ்தமா இலா, இஸ்தமா இலாண்டா செய்மடுத்தான், சரியா செய்மடுக்கிற. சமிஆண்டா கேட்டான், இஸ்தமிஆண்டா செய்மடுத்தான். ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குதா? ஃபில் மஸ்ஜித், பள்ளியில இஸ்தமிஉ இலா குத்துபத்தை அல் இமாம், இமாமுடைய 2 சொற்பொழிவுகளுக்கும் அவன் செவிசாய்க்கிறான், செய்மடுக்கிறான். பிறகு அவன் ஜும்மா தொழுகிறான். மாலையில் அப்துல்லா அஸ்திகாஹு, அப்துல்லா தன்னுடைய நண்பர்களை தரிசிக்கிறான். வயல் அபு மஅஹும் குரத சல்லா, அவர்களுடன் கூடைப்பந்து விளையாடுகிறான். பஅத ஸலாத்துல் மக்ரிப், மக்ரிப் தொழுகையின் பின்னர் தஜ்லிசுல் ஆயிலத்து ஃபில் ஹதீகா, குடும்பம் தோட்டத்தில் அமர்கின்றது. வ ததனாவலு பஅல் அஸீரி வஷாய், பழச்சாறு கொஞ்சமும் தேநீரையும் குடும்பம் பெற்றுக்கொள்கின்றது. ஃபில் மசாயி, மாலையில் யுராஜிஉ அப்துல்லா துரூசஹு, அப்துல்லா தன்னுடைய பாடங்களை மீட்டுகிறான். சும்ம யுஷாஹிது தில்ஃபிஸூன், பிறகு தொலைக்காட்சி பார்க்கிறான். யனாமு அப்துல்லா யௌமல் ஜும்ஆ முத்தஅஹிரன் ஃபில் ஹாதியத அஷரத லைலன், அப்துல்லா வெள்ளிக்கிழமை நாளில் சரியா தாமதமாக இரவு 11 மணி அளவில் தூங்குகிறான். சரியா, இது நாங்க போன கிழமை பார்த்த பாடம். ரைட், அப்ப அந்த பாடத்தை அடிப்படையாக கொண்டு கேள்விகள் வந்திருக்கிறது. ஒரு 7 கேள்வி இருக்குது. நான் உங்களுக்கு திருப்ப ஞாபகப்படுத்துறது என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு பராகிராஃப், ஒரு பந்தியை தந்து இந்த பாடமாக இருக்க மேலும் ஒரு 10 வினாக்கள் வரும். 10 வினாக்களுக்கு அரபு இலக்கணம் ரைட், 10 வினாக்களுக்கும் 20 புள்ளிகள். அதாவது அரபு பேப்பர்ல பகுதி 3ல படம் பார்த்து வாக்கியம் அமைக்கிற ஒரு கேள்வி ஒன்று வரும் இல்லையா? 10 வசனம் எழுதணும் ஒரு படத்தை பார்த்து. அதே மாதிரி ஒரு பந்தி அல்லது இந்த மாதிரி ஒரு 2-3 பராகிராஃபை தந்து அதை அடிப்படையாக கொண்டு 10 வினாக்களுக்கு விடை எழுதுறதும் வரும். அப்ப இந்த 2ல ஏதாவது ஒன்றைத்தான் நீங்க செய்யணும். அந்த படம் பார்த்து வஸ்பு சூரான்னு சொல்றேன், படம் பார்த்து வாக்கியம் எழுதுறதை விட, சரியா, படம் பார்த்து 10 வாக்கியம் எழுதுறதை விட இந்த ஒரு பந்தியை பார்த்து அந்த பராகிராஃபை பார்த்து வினாக்களுக்கு விடை எழுதுறது மிச்சம் லேசு. உங்களுக்கு 20க்கு 20 எடுக்கலாம். எப்ப லேசு ஆகுறது தெரியுமா? நீங்க இந்த வினாக்களுக்கு விடை எழுதுற பயிற்சி இருந்தாத்தான் உங்களுக்கு லேஸ் ஆகும். ஏண்டா வினா பத்திரத்துல கேள்வி வர எப்படி பூர்ணமான விடை தருக அப்படித்தான் வர்றது. அப்ப நாங்க சும்மா அந்த பரிச்சயம் இல்லாம அல்லது பயிற்சி எடுக்காம பயிற்சி நாங்க ஒன் வேர்ட்ல ஆன்சர் பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னா புள்ளிகளை இழக்க வேண்டி வரும். அதால தயவு செஞ்சு நீங்க பூரணமாக விடை எழுதி பழக வேண்டும். ரைட், அந்த அடிப்படையில சொல்லுங்க. மதா யஸ்தகிலு அப்துல்லா யௌமல் ஜும்ஆ, அப்துல்லா வெள்ளிக்கிழமையில் எப்போது விழித்தெழுகிறான், எப்போது எழும்புகிறான்? சொல்லுங்க பாக்க. யஸ்தகிலு அப்துல்லா யௌமல் ஜும்ஆத்தி முபக்கிரன் ஃபிஸ் சாதிஸத்தி ஸபாஹன். வெரி குட். அந்த பந்தியை பார்த்து அழகா எழுதுறதுதான். மத்தாண்ட சொல்ல மட்டும் விட்டுட்டு மத்தெல்லாம் எழுதினா சரி. யஸ்தகிலு அப்துல்லா யௌமல் ஜும்ஆத்தி முபக்கிரன், முபக்கிரன்னா நேர காலத்தோடு, ஃபிஸ் சாதிஸத்தி 6 மணி அளவில், சபாஹன் காலை, ஃபிஸ் சாதிஸ்னா 6 மணிக்கு, சபாஹன்டா காலை. காலை 6 மணிக்கு நேர காலத்தோடு அப்துல்லா வெள்ளிக்கிழமையில விழித்தெழுகிறார் என்று வரும். மாதா யஃப்அலு ஃபிஸ் ஸபாஹி, இது என்ன? மாதா யஃப்அலு ஃபிஸ் ஸபாஹி, காலையில் அவன் என்ன செய்கிறான்? என்ன செய்கிறான்? யக்ரஉல் குர்ஆனல் கரீம். யக்ரஉல் குர்ஆனல் கரீம் மட்டுமா? காலையில் அவன் என்ன செய்கிறான்? சொல்லுங்க. குர்ஆன் ஓதுற மட்டும்தானே? மாதா யஃப்அலு ஃபிஸ் ஸபாஹி, காலையில் என்ன செய்கிறான்? என்ன செய்கிறான்? யதவல்லஉ வ யுஸல்லி ஸுப்ஹ வ யக்ரஉல் குர்ஆனல் கரீம். எல்லாம் எழுதலாம் உங்களுக்கு, சரியா? யதவல்லஉ உலு செய்கிறான், சும்ம யுஸல்லி ஸுப்ஹ, பிறகு சுபஹ தொழுகிறான், வ யக்ரஉல் குர்ஆனல் கரீம், சங்கை மிக்க குர்ஆனையும் ஓதுகிறான். அதெல்லாம் எழுதலாம? நீங்க விடையாக எழுதக்கொள்ள யஃப்அலு என்ன சொல்ல நீங்க திருப்பவும் பயன்படுத்துறா?
விட எழுத கொள்ள சொல்லுங்க பார்க்க. மாதா யஃபலு ஃபி ஸபாஹ் என்று வர கொள்ள யஃபலு யதவல்லவு யஃபலு யக்ரவு அப்படி எழுதுடா. இல்ல. அப்படி எழுதுனா பில, அப்படி எழுதப்படாது. சரியா? ரைட். மூணாவது மத்தா யதனாவலு அல் ஃபத்தூர் சொல்லுங்க. يتناول الفطور في الساعة التاسعة. اوكي. يتناول الفطور في الساعة التاسعة. يتناول الفطور في الساعة التاسعة. சரியா? காலை உணவை எத்தனை மணி? 9 மணிக்கு அவன் பெற்றுக்கொள்கிறான், எடுக்கிறான், உட்கொள்கிறான். ஓகே. மாதா யஃபலு ஃபில் மஸ்ஜித் பள்ளியில் என்ன செய்கிறான்? يستمع إلى خطبتي الإمام ثم يصلي الجمعة. Very good. Okay. في المسجد يستمع إلى خطبتي الإمام. சரியா? يستمع إلى خطبتي الإمام. இமாமுடைய 2 சொற்பொழிவுகளுக்கும் அவன் செவி சாய்க்கிறான். ثم يصلي الجمعة பிறகு அவன் ஜும்மா தொழுகிறான். அஞ்சாவது ஐனா ஏற்கனவே நடந்த கிளாஸ் வந்து ரெக்கார்டிங் யூடியூப்ல இருக்குமான்னு நினைக்கிறேன். ரைட். உங்களுக்கு அதுல பார்க்கலாம். சரியா? ரைட். ஓகே. அடுத்த பாருங்க. ஐனா தஜ்லிசுல் ஆயிலத்து பஅதல் மக்ரிப். ஐனா தஜ்லிசுல் ஆயிலத்து பஅதல் மக்ரிப். மக்ரிப் தொழுகையின் பின்னர் குடும்பம் எங்கே அமர்கின்றது? تجلس العائلة بعد المغرب في الحديقة. Very good. Okay. தஜ்லிசுல் ஆயிலத்து பஅதல் மக்ரிபி ஃபில் ஹதீகத்தி என்று வரும். சரி. மாதா ததனாவலுல் ஆயிலத்து ஃபில் ஹதீகா. மாதா ததனாவலுல் ஆயிலத்து ஃபில் ஹதீகா சொல்லுங்க. تتناول العائلة في الحديقة بعد العصير والشاي. Very good. ததனாவலுல் ஆயிலத்து ஃபில் ஹதீகத்தி ரைட் பஅதல் அஸீர் வஷ்ஷாய். தோட்டத்தில் பஅதல் அஸீர் கொஞ்சம் ஜூஸ், சரியா? பழச்சாறு, கொஞ்சம் பழச்சாறும் தேநீரும் குடும்பம் பெற்றுக்கொள்கின்றது. மத்தா யனாமு அப்துல்லாஹ் யௌமல் ஜும்ஆ. ينام عبد الله يوم الجمعة متأخرا في 11 ليلا. Very good. யனாமு அப்துல்லாஹ் யௌமல் ஜும்ஆ முத்தஅخிரன் ஃபில் 11 லைலா. இரவு 11 மணி அளவில் தாமதமாக அப்துல்லா தூங்குகிறார். சரி. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வினாக்களுக்கான பயிற்சி நீங்க கட்டாயம் எடுக்கணும். சரியா? நீங்க என்னண்டா அரப ஆர்வத்தோட எழுதி பழகணும். அரபு எழுதுறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். நீங்க சித்திரம் வரைகிறதுல அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒன்றை வரைகிறதுலையோ எழுதுறதுல ஆர்வம் இருப்பது போல அரபு எழுத்துக்களை ஒன்று கூட்டி எழுதுறதுலையும் கூட உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு ஆர்வ பிரியம் இருக்கணும். அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா இந்த வினாக்களுக்கான விடைகளை எழுதி கொண்டுதான் அடுத்த வகுப்புக்கு வருவீங்க. அது உங்களுக்கு மிச்சம் பிரயோசனமா இருக்கும். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு உடனுக்குடன் விடை சொல்றவங்க அவங்க எழுதிட்டு வந்தாக்கள். அப்ப அவங்க விடைய பார்த்து பார்த்து சொல்லிட்டு போற விடை சரியா இருந்தா சரியா போட்டுட்டு போக வேண்டியதுதான். சரியா? இல்லாட்டி விடை எழுதாம வந்திருந்தா உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்கும். நான் சொல்றது சரியா கஷ்டமா தான் இருக்கும். சில நேரம் விட கட்டாயமாக நீங்க எழுதி கொண்டு வரணும். சரியா? அதுதான் மிச்சம் பயனுள்ளதாக வகுப்பு பயனுள்ளதாக இருப்பதற்கு அது ஒரு பிரதான காரணம். நாங்களும் நிலைமையால படிக்க கொள்ள அப்ப நாங்க ஓலவல் செஞ்சுட்டு தான் போறது. சரியா? ஓலவலும் செஞ்சுட்டு போன பிறகு அங்க 1ஆம் வகுப்பு சரி 2ஆம் வகுப்பும் சரி ஏ லெவல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் அந்த பெச்சுகள்ல வந்து எங்களுக்கு படிப்பிக்கிற உஸ்தாத் வந்து அந்த பூரணமாகவே விட கட்டாயம் எழுதணும் என்று எங்களுக்கு வலியுறுத்துற. சரியா? கட்டாயமாக நீங்க என்ன செய்யணும்? எல்லா பயிற்சிகளுக்கும் வந்து விட எழுதணும். விட சும்மா மனப்பாடத்தை சொல்லிட்டு போக மேலும் இல்லைங்களா? மனசால விடைய சரியா சொல்லிட்டு போக மேலும் அதெல்லாம் முக்கியம். விடைய கையால் எழுத வைக்கிற. அப்ப நாங்களும் என்ன செய்யற? ஆர்வமாக அந்த விடைகள் எழுதுற, புத்தகத்தில் எழுதுற, சரி பார்க்கிற, திருத்தம் செய்யற. அந்த பயிற்சி கட்டாயமா எல்லார்கிட்டையும் இருந்தா தான் கிளாஸுக்கு வந்தா இப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ண கொள்ள நீங்க ஒவ்வொருத்தரும் முந்தி கொண்டு செல்ல பார்ப்பீங்க. இல்ல கேட்கறதுக்கு சரி போரிங் ஆயிக்கும் சில நேரம். சரியா? உண்மையிலே
அந்த தொடர்ச்சியா கிளாஸுக்கு வாரவங்க, பயிற்சிகளை செஞ்சு கொண்டு வாரவங்க, நாங்க சொல்றத செய்யறவங்களை பொறுத்த மட்டில அவங்களுக்கு வகுப்பு மிஸ் பண்றது மிச்சம் கஷ்டமாக இருக்கும். இல்ல சும்மா வந்துட்டு போறவங்களை பொறுத்த மட்டில அதான் வார போற லெஃப்ட் ஆகுற, திருப்ப ஜாயின் ஆகுற, திருப்ப லெஃப்ட் ஆகுற, அது அந்த உப்பு சப்பு இல்லாத மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்றா தார பயிற்சிகளை, தார தம்ரீனாத்துகளை செய்யாமல் வரதுதான் காரணம். அதால தயவு செஞ்சு வகுப்பு வரக்குள்ள செஞ்சுட்டு வாங்க. வந்துட்டு நீங்களும் அந்த டிஸ்கஷன்ல பங்கெடுங்க, நீங்களும் பேசுங்க, நீங்களும் கதைங்க. ஏன்னா இது 90 பேர் 100 பேர் இருக்கிற ஒரு கிளாஸ் அல்ல. அரபி இலக்கிய நயம்ண்டா கொஞ்சம் 70 80 90 பேர் ஆக்கள் இருப்பாங்க. இது வளமையாக ஒரு 25க்கு உள்ளதான் ஆக்களிக்கிறேன், 25 20க்குள்ளதான் ஆக்களிக்கிறேன். எனவே அவங்க கூடுதலாக ஆண்களை விட பெண்கள் தான், மாணவிகத்தான் கூடுதலாக இருப்பாங்க. எனவே நீங்க தயக்கம் இல்லாம பயம் இல்லாம பேசலாம், கதைக்கலாம். சரியா? ரைட், ஓகே. அப்ப நாங்க அதோட இன்னைக்கு ஒரு புதிய பாடம் 2 மட்டும் படிப்போம். அதுல வர பயிற்சிகளை நீங்க அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல வரக்குள்ள செஞ்சு கொண்டு வாங்க. இது நாங்க போன வகுப்புல பார்த்தோன்னா பார்த்தனா? சரி, அப்ப இதுலயும் பயிற்சிகள் ஈக்கிற செஞ்சு கொண்டு வாங்கன்னு சொல்லி இருந்தேன். ரைட், அப்ப போன வகுப்பு வராதவங்களுக்காக நான் ஒரு முறை மொழிபெயர்த்து காட்டுறேன். ரைட், மதா தஸ்ஹபு இலல் மദ്രസா, மதா தஸ்ஹபு இலல் மദ്രസா, நீ எப்போது பாடசாலைக்கு செல்கிறாய்? அஸ்ஹபு ஃபிஸ்ஸாபிஅத்தி சபாஹன், சாபிஆ 7 மணி. சரியா? அஸ்ஹபு ஃபிஸ்ஸாபிஅத்தி சபாஹன், காலை 7 மணி அளவில் நான் செல்கிறேன், காலை 7 மணிக்கு நான் செல்கிறேன். வமதா தஊது இலல் பைத், நீ எப்போது வீட்டுக்கு திரும்புகின்றாய்? அஊது ஃபில் வாஹிதத்தி லுஹுரன், அஊது ஃபில் வாஹிதத்தி லுஹுரன், நான் மதியம் 1 மணிக்கு திரும்புகிறேன், 1 மணி அளவில் திரும்புகிறேன், 1 மணிக்கு திரும்புகிறேன். மாதா ததுருசு ஃபில் மദ്രസா, நீ பாடசாலையில் என்ன படிக்கின்றாய்? மாதா ததுருசு ஃபில் மദ്രസா, பாடசாலையில் நீ என்ன படிக்கின்றாய்? அதுருசு தீன் அல் இஸ்லாமிய வல் உலூம் வல் ரியாதியாத் வல் தாரீஹ் வல் ஜுக்ராஃபியா, அப்ப நான் இஸ்லாம் மார்க்கத்தையும், அத்தீன் அல் இஸ்லாமியன்னா இஸ்லாம் மார்க்கம். சரியா? ஓகே, நான் இஸ்லாம் மார்க்கத்தையும், வல் உலூம் விஞ்ஞானத்தையும், வல் ரியாதியாத் கணிதத்தையும், வல் தாரீஹ் வரலாற்றையும், வல் ஜுக்ராஃபியா புவியியலையும் கற்கிறேன். அப்ப அதுருசு தீன் அல் இஸ்லாமிய வல் உலூம வல் ரியாதியாத் வல் தாரீஹ் வல் ஜுக்ராஃபியா, நான் இஸ்லாம் மார்க்கத்தையும், விஞ்ஞானத்தையும், கணிதத்தையும், வரலாற்றையும், புவியியலையும் கற்கிறேன். ரைட், கம் யோமன் ததுருசு ஃபில் உஸ்பூஇ, வாரத்தின் எத்தனை நாட்கள் படிக்கிறாய்? அதுருசு ஃபில் உஸ்பூஇ சித்தத அய்யாமின், வாரத்தில் நான் 6 நாட்கள் படிக்கிறேன், 6 நாட்கள் படிக்கிறேன். சரியா? ரைட், ஓகே, சரி, ஓகே, அடுத்த பார்ப்போம். ரைட், கம் ஹிஸ்ஸதன் ததுருசு ஃபில் யௌம், ஒரு நாள்ல நீ எத்தனை பாட வேலைகள் படிக்கின்றாய்? ஹிஸ்ஸத்துன் பாட வேலை. சரியா? அதுருசு ஃபில் யௌமி 5 ஹிஸ்ஸின், நான் ஒரு நாளில் 5 பாட வேலைகள் படிக்கின்றேன், 5 பாட வேலைகள் படிக்கின்றேன். சரி, அப்ப நாங்க இந்த இதுல தான் இப்ப கடைசியா நாங்க வகுப்பு ஆரம்பிச்ச கொள்ள ஒரு பயிற்சி ஒன்று பார்த்தது இந்த பாடத்துல தான். அப்ப இதுல வந்திருக்கின்ற இந்த கேள்விகளுக்கான விடைகளை நாங்க பார்த்துட்டு போவோம். அந்த அடிப்படையில முதலாவது, மத்தா யஸ்ஹபு யாசிர் இலல் மദ്രസா, சொல்லுங்க பார்க்க. மத்தா யஸ்ஹபு யாசிர் இலல் மദ്രസா. يذهب ياسر إلى المدرسة في 7 صباحا. Very good. يذهب ياسر إلى المدرسة في 7 صباحا, في 7 صباحا. அதான் விட, ஆனா பூர்ணமான விட என்ன? يذهب ياسر إلى المدرسة في 7 صباحا. طيب, ومتى يعود إلى البيت؟ يعود إلى البيت في 1 ظهرا. يعود إلى البيت في 1 ظهرا. Very good. ماذا يدرس ياسر؟ يدرس ياسر
الدين الإسلامية والعلوم والرياضيات والتاريخ والجغرافيا. Very good, very good. Okay. يدرس ياسر الدين الإسلامية والعلوم والرياضيات والتاريخ والجغرافيا. كم يوما يدرس في الأسبوع؟ يدرس في الأسبوع 6 أيام. يدرس في الأسبوع 6 أيام. 6 أيام. كم حصة يدرس في اليوم؟ يدرس في اليوم 5 حصص. يدرس في اليوم 5 حصص. Right, okay, very good. Right. இது நாங்க பார்க்கல இந்த பயிற்சியை இல்ல. இல்ல. ரைட், எங்கட பாடத்தில் இருக்கிறது என்ன? அதுருசு ஃபில் உஸ்பூஇ 6 அய்யாம் என்று நாங்க பார்த்தோம். வாரத்தில் நான் 6 நாட்கள் படிக்கின்றேன் என்று இருக்குது. சரியா? அப்ப இதுல வந்து அக்ரா கிதாப் என்ற சொற்களை வச்சு நீங்க சொல்லணும். அப்ப அக்ரஉ ஃபில் உஸ்பூஇ 6 குதுபின். கிதாப் என்ற சொல் தான் இருக்குது. ஆனா நாங்க பன்மைக்கு மாத்துறோம் இல்லையா? 3 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கங்களை பொறுத்த மட்டில என்ன படுகின்ற பொருள் மஅதூத் பன்மையில தான் வரும். அக்ரஉ ஃபில் உஸ்பூஇ 6 குதுபின். வாரத்தில் நான் 6 புத்தகங்கள் வாசிக்கின்றேன். சரி, ஆமா சொல்லுங்க. அக்துபு தரிஸ், அது எப்படி வரும்? أكتب في الأسبوع 6 دروس. வெரி குட். அக்துபு ஃபில் உஸ்பூஇ 6 துரூசின். அப்ப தருசுன்ற பன்மை என்ன? துரூஸ். தருசண்டா பாடம், துருசண்டா கருத்து பாடங்கள். துருசண்டா என்ன கருத்து? பாடங்கள். எழுதி கொள்ளுங்கள, தெரியலாட்டி பக்கத்துல எழுதி கொண்டா சரி. துரூஸ் பாடங்கள், பார்த்து எழுதி கொள்ளுங்க. சரியா? துரூஸ் கருத்துன்னா பாடங்கள். அப்ப எப்படி விட வரும்? அக்துபு ஃபில் உஸ்பூஇ, வாரத்தில் நான் எழுதுகின்றேன். 6 துரூசின். 6 துரூசின், 6 பாடங்களை நான் எழுதுகின்றேன். அது மாதிரி அடுத்து أشتري في الأسبوع 4 أقلام. அர்பாஅத். ஓகே, பிரச்சனை இல்லை. 6 சொல்தான் தரப்பட்டிருக்குது. அப்ப அஷ்தரி ஃபில் உஸ்பூஇ 6 அக்லாமின் அல்லது 4 அக்லாமின் அல்லது 5 அக்லாமின். ஓகே, அப்ப அஷ்தரி ஃபில் உஸ்பூஇ, வாரத்தில் நான் 6 பேனைகளை வாங்குகிறேன். 6 அக்லாம், 4 அக்லாம், 5 அக்லாம். ரைட். அசூரு أزور في الأسبوع 6 أصدقاء. أصدقاء عندها ورم. أوكي. أزور في الأسبوع 6 أصدقاء. சரியா? أزور في الأسبوع 6 أصدقاء. அப்ப சதியக்கொண்ட பன்மை என்ன? அஸ்திகாஉன். அதுதானே பன்மை? அஸ்திகாஉன். சரியா? எழுதானே அஸ்திகாஉன். அலிப்பு ஹம்சா போடுற, அப்புறம் இப்படி சாதம் கீரை, அப்புறக்கு தால். அஸ்திகா. சரியா? 2 நுக்தா அஸ்திகா. சரியா? அஸ்திகா. அப்ப அசூரு ஃபில் உஸ்பூஇ 6 அஸ்திகான்னு வரும். ரைட், ஓகே. அடுத்து உகாபிலு. أقابل في الأسبوع 6 مدرسين. வெரி குட். உகாபிலு, அதுல நல்லா பார்த்துங்க. நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன்னா. சரியா? உகாபிலு ஃபில் உஸ்பூஇ. சரியா? பாருங்க. ரைட். உகாபிலு. ரைட். உகாபிலு, நான் சந்திக்கின்றேன். உகாபிலு ஃபில் உஸ்பூஇ, வாரத்தில். ஓகே, வாரத்தில் நான் சந்திக்கின்றேன். 6, அதுவும் சரி. 6. முதாரிசுன்ற பன்மை என்ன? முதாரிசூன. முதாரிசூன தானே? சூன. ஆனா இங்க முதாரிசூன என்று வருமா? இல்ல. எப்படி வரும்? முதாரிசீன என்று தான் வரும். முதாரிசீன. உகாபிலு ஃபில் உஸ்பூஇ 6 முதாரிசீன. அது ஏன் முதாரிசீன் என்று வருது? ஏன் முதரிசூன் என்று வராம முதரிசீன் என்று வருது? ஏன்? மஃபூல்னால. இல்ல, மஃபூல் மட்டுமல்ல, அதுதான் 6 என்று வர. நீங்க இலாஃபத். இலாஃபத்.
3 தொடக்கம் 10 வரையுள்ள இலக்கங்களை பொறுத்த மட்டும் சலாசத்து அக்லாமின், அர்பாத்து அக்லாமின் அல்லது அர்பாத்து குத்துபின். ஓகே, அந்த 3 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கங்களை பொறுத்த மட்டும் அது என்ன வடிவில் இருக்குதுன்னு சொன்னா முலாஃப் முலாஃப் இலைஹி வடிவத்தில் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா முலாஃப் முலாஃப் இலைஹி என்ன தெரியுமா என்னண்டு? ஓகே, முலாஃப் முலாஃப் இலைஹி வடிவத்தில் இருக்குது. முலாஃப் இலைஹி எப்போதும் என்ன அடையாளத்துல வரும்? ஜர்ருடைய நிலைமையில வரும். ஜர்ருடைய அடையாளம் தான் கஸ்ரா. ஜர்ருடைய நிலைமையில வரும். சரியா? ஜர்ரு அப்ப முதரிசூன என்பது ரஃபுடைய நிலைமையில தான் முதரிசூன என்று சொல்றது. ஜர்ருடைய நிலைமையில வரக்குள்ள எப்படி வரும்? முதரிசீன் என்று வரும். அதாலதான் இந்த இடத்துல முதரிசீன் என்று வந்திக்குது, இலாஃபத்தாக வந்திக்குது. சரியா? முலாஃப் முலாஃப் இலைஹிக்குரிய சட்டத்துல வந்திக்குது. அப்ப மஃபூல் பிஹி என்பது இங்க சம்பந்தம் இல்லை. அது சித்தாலக அந்த மாற்றம் எல்லாம் வரும். சித்தத்து சித்தத்தி சித்தத்த அது மஃபூல் பிஹி வரக்குள்ள சித்தத்தை என்று வரும். ஃபாயில வரக்குள்ள சித்தத்து என்று வரும். ஹர்ஃபு ஜர்ருன்னு முன்னுக்கால வந்தால் சித்தத்தி என்று வரும். ஆனா இங்க இருக்கிற சொல் வந்து மஃபூல் பிஹி, அதாவது மஃபுடைய நிலைமையில மஃபூல் இந்த சித்தா என்ற சொல் எப்படி வந்தாலும் இந்த பின்னுக்கால வர என்னப்படுகின்ற அந்த பொருள் அல்லது என்னப்படுகின்ற அந்த நபர் அதை பொறுத்த மட்டும் ஜர்ருடைய நிலைமையில தான் வாரது. விலகினா இப்போ உங்களுக்கு முதரிசீன என்று தான் வரும். முஹந்தி இப்ப 6 பொறியியலாளர்கள் என்றால் சித்தத்த முஹந்திசீன என்று வரும். விலகினா இப்போ உங்களுக்கு ஓகே? விலகினா எல்லாருக்கும் ஓகே ஓகே. அதுல பயிற்சி செஞ்சு பார்க்கல விளங்குமா? சரி, அடுத்த பாருங்க. அஸ்தக்பிலு சொல்லுங்க பாக்கி இத. அஸ்தக்பிலு ஃபில் உஸ்பூஇ சித்தத காதிமீன. காதிமீன. அஸ்தக்பிலு ஃபில் உஸ்பூஇ சித்தத காதிமீன கருத்து என்ன? என்ன கருத்து சொல்லுங்களே. ஒரு வாரத்திலே 6 வரக்கூடியவர்களை நான் வரவேற்கிறேன். ஓகே, சரியா? வாரத்தில் நான் வரக்கூடிய 6 பேரை, சரியா? காதிமுன் வருபவன். அப்ப வருகின்ற 6 பேரை நான் வரவேற்கிறேன். சரியா? சித்தத காதிமீன. ரைட். அடுத்தது உவத்திஉ. உவத்திஉ ஃபில் உஸ்பூஇ சித்தத முசாஃபிரீன. உவத்திஉ ஃபில் உஸ்பூஇ சித்தத முசாஃபிரீன. என்ன உவத்திஉ என்ற கருத்து? வழி அனுப்பி, நான் வழி அனுப்பினேன். நான் வழி அனுப்புகிறேன். வத்தஅத்து அல்ல உவத்திஉ. என்ன மகள்? உவத்திஉ நான் வழி அனுப்புகிறேன். ஃபில் உஸ்பூஇ வாரத்தில் சித்தத முசாஃபிரீன 6 பயணிகளை. ரைட். அத்ருசு யௌம் சொல்லுங்க. அத்ருசு சித்தத அய்யாம். அத்ருசு ஃபில் யௌமி ஃபில் உஸ்பூஇ சித்தத அய்யாம். அது கடைசியா அக்ரஉ ஃபில் உஸ்பூஇ சித்தத குதுப். ஓகே, அது லேசிதானே? இப்படி நாங்க மாத்தி ஒன்று போற லேசிதான். ஆனா தமிழ்ல இதே மாதிரி ஒரு வாக்கியம் ஒன்றை தந்தா அதில் நிறைய இலக்கண பிழைகள் வர வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்படித்தானே? அதால கொஞ்சம் அது கருத்துல கொண்டுதான் நாங்க எழுதி பழகணும். சரியா? நல்லா கிரகிச்சுதான் நாங்கள் எழுதணும், சும்மா எழுதப்படாது. ரைட். அதே போல இந்த இதுவும் செஞ்சு கொண்டு வர சொல்லி இருந்தேன். இதுல பாருங்க, அத்ருசு ஃபில் யௌம் சித்த ஹிஸஸின். ஒரு நாளில் நான் 6 பாட வேலைகள் படிக்கின்றேன். ஓகே, அத்ருசு ஃபில் யௌமி 5 ஹிஸஸ் 5 பாட வேலைகள். கிஸ்ஸத்துன் கிஸ்ஸஸுன். அத்ருசு ஃபில் யௌம் 5 கிஸ்ஸஸ் அல்லது கஸஸ் கஸஸ். சரியா? கதைகள். நான் ஒரு நாளில் 5 கதைகள் படிக்கின்றேன். அக்துபு ஃபில் யௌமி 5 கஸஸ். ஒரு நாளில் நான் 5 கதைகளை எழுதுகின்றேன். இம்மா சொல்லுங்க பாக்க. அக்துபு ஃபில் யௌமி அக்துபு ஃபில் யௌமி 5 சாஆத்தின். அக்துபு ஃபில் யௌமி சாஆத் என்ற கருத்து என்ன? கடிகாரம். இல்ல, கடிகாரம் அல்ல, மணித்தியாலம். மணித்தியாலம்.
சரியா? சாஅத்துன் ஓகே, கடிகாரம் என்ற கருத்து இது இல்லைன்ற சாஅத்துல் யத் கை கடிகாரம். ஓகே, அப்படி எல்லாம் இருக்குது. சாஅத்துன் என்றா கடிகாரம் என்ற கருத்து இருப்பது போல மணித்தியாலம் என்ற கருத்தும் இருக்குது. இப்போ சாஅத்துன் சாஆத்துன் என்றா மணித்தியாலங்கள். சரியா? அப்ப அக்துபு ஃபில் யௌமி 5 சாஆத்தின் என்ற கருத்து ஒரு நாளில் நான் 5 மணித்தியாலங்கள் எழுதுகிறேன் என்று வரும். அக்துபு ஃபில் யௌமி 5 சாஆத்தின். ஓகே, அடுத்தது அக்ரவு. أقرأ في اليوم 5 ساعات. 5 ساعات. அக்ரவு ஃபில் யௌமி 5 சாஆத்தின். அக்ரவு ஃபில் யௌமி 5 சாஆத்தின். ஒரு நாளில் நான் 5 மணித்தியாலங்கள் வாசிக்கின்றேன். சரியா? ரைட். ஓகே, அடுத்து அர்பா. ألعب في اليوم 4 ساعات. أقرأ في اليوم 4 ساعات. அக்ரவு ஃபில் யௌமி 4 சாஆத்தின். அக்ரவு ஃபில் யௌமி 4 சாஆத்தின். ஒரு நாளில் நான் 4 மணித்தியாலங்கள் வாசிக்கின்றேன். மஜல்லாத். أقرأ في اليوم 4 مجلات. ஓகே, அக்ரவு ஃபில் யௌமி 4 அல்லது 5 மஜல்லாத்தின். என்ன மஜல்லாத் அண்டா? சஞ்சிகைகள். அக்ரவு ஃபில் யௌமி சஞ்சிகைகள். எஸ், அக்ரவு ஃபில் யௌமி 4 மஜல்லாத். ரைட். أشتري في اليوم 4 كتب. أشتري في اليوم 4 مجلات. أشتري في اليوم 4 مجلات. طيب ثلاث. أشتري في اليوم 3 مجلات. 3 مجلات. صحف. أشتري في اليوم 3 صحف. 3 صحف. أحضر في اليوم أحضر في اليوم 3 صحف. أحضر في اليوم 3 صحف. أوكي. என்ன சுஹுப்னா என்ன அர்த்தம்? நியூஸ் பேப்பர். அது ஒருமே சொல்லுங்க. صحيفة. சஹீஃபத்துன் சுஹுஃபுன். அப்ப நியூஸ் பேப்பரை குறிக்கிற இன்னொரு சொல்லுங்க பாக்க. சஹீஃபத்துன் என்றாலும் நியூஸ் பேப்பர். அது மாதிரி நியூஸ் பேப்பரை குறிக்கின்ற இன்னொரு சொல் ஜரீதத்துன். என்ன சொல்? ஜரீதத்துன் பத்திரிகை. சரியா? ஜரீதத்துன். சரியா? ஓகே. சரி, ஓகே. அப்ப இதோட ஹோம்ஒர்க் முடிஞ்சு நான் நினைக்கிறேன் இடையில நாங்க பார்க்காமல் வந்த ஒரு பகுதி மீக்குது. பாடம் 43 ஏன்னா அத்தருஸ் 43ஆம் பாடத்துல ஹோம்ஒர்க். ஓகே, 2, 3 அது மட்டும் தான் போன கிளாஸ்ல பார்த்தேன். இப்போ 2, 3 பார்த்தேன்னு சொன்னா அங்கே 4, 5 பார்க்கல. அப்படியா? அப்படியா மகள் பாத்திமா? 1, 4, 5. ஆ, 1, 4, 5. 1, 4, 5 பார்க்கணும். அப்படியா? ஓ, ஓகே. சரி, ஓகே. நாங்கள் அதை சரி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கிடையில நாங்கள் ஒரு பாடத்தை படிப்போமே இன்னைக்கு. இல்லாட்டி பார்ப்போம்மா, பார்த்து முடிச்சிடுவோம்மா. ஓகே. இப்படி சரி. ரைட், நாங்கள் இந்த பாடத்தை பார்ப்போம். பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்கள. ரைட், ஓகே. சரி, இது ஒரு படம். என்ன விளங்குது படத்தை பார்த்தா? ஏதாவது விளங்குதா உங்களுக்கு? டிரான்ஸ்லேட் எழுதி அனுப்ப சொல்லுங்க. இந்த பாடத்துல ரைட், நீங்க எழுதி அனுப்பியிருந்தேனா மகன்? நீங்க பஷீர் உயர்தர பாடசாலைக்கிலே ஒரு மாணவன். ரைட், ஓகே, வெரி குட். நல்லா.
ரைட், பார்ப்போம். பஷீர் உயர்தர பாடசாலைக்கிலே ஒரு மாணவன். ரைட், ஓகே. பஷீர் தாலிபுன் ஃபில் மദ്രസத்தி சனவியா. அவன் இஸ்லாம் மார்க்கத்தையும் கணிதம், விஞ்ஞானம், அரபு மொழி பாடங்களை படிக்கிறான். ரைட். வஹுவ யதுருசு அத்தீன் அல் இஸ்லாமிய வர்ரியாத்தியாத் வல் உலூம் வல் லுகத்தல் அரபியா. ரைட். அவன் இஸ்லாம் மார்க்கத்தையும், ரைட், கணிதத்தையும், விஞ்ஞானத்தையும், அரபு மொழியையும் படிக்கின்றான். ஓகே ஓகே. பஷீர் ஒரு முஸ்லிம். பஷீர் முஸ்லிமுன். அவன் தொழுகிறான், யுசல்லி, இன்னும் நோன்பு நோக்கிறான், வயசு, வெரி குட். வஹுவ சாதிகுன் அமீன், மேலும் அவன் உண்மையாளன், நம்பிக்கையாளன். சரி. யுரீது பஷீர் ஐயக்கூன தபீபன் லியுசாஇதல் மர்லா ஃபீ பலதிஹி. பஷீர் தனது ஊரிலே நோயாளிகளுக்கு உதவி செய்வதற்கு ஒரு வைத்தியராக இருப்பதற்கு விரும்புகிறார். ரைட். வஹுவ யதுருசு லுகத்தல் அரபியத கஸீரன். அவன் அரபு மொழியை அதிகமாக படிக்கிறான். லிஅன்னஹு யுரீது அன் யதுருஸ திப்ப ஃபில் ஜாமியத்தின் அரபியா. ஏனெனில் நிச்சயமாக அவன், ஏமாக நீங்கள் நிச்சயமாக சொல்ல போட்டீங்க? லிஅன்னஹு என்று சொல் வந்ததாலையா? சரி. லியன் என்ற சொல்லுக்கு நிச்சயமாக கருத்து தேவையில்ல. லியன் என்றாலே கருத்து ஏனெனில், அதுதான் கருத்து. அப்ப லியன்னஹு என்றா ஏனெனில் அவன், அப்ப நிச்சயமாக என்ற சொல் தேவையில்ல. அவன் அரபு பல்கலைக்கழகத்தில், சரியா, அரபு பல்கலைக்கழகத்தில் வைத்தியத்துறையை படிப்பதற்கு நாடுகிறான். சரி, வெரி குட். லியன்னஹு யுரீது, அவன் விரும்புகிறான் அல்லது நாடுகிறான். ஐயதுருஸ திப்ப, வைத்தியத்துறையை படிப்பதற்கு அவன் விரும்புகிறான். ஃபி ஜாமிஅத்தின் அரபியா, அரபு பல்கலைக்கழகம் ஒன்றில் என்று வரும். அரபு பல்கலைக்கழகம் ஒன்றில் என்று வரும். சரியா எழுதிட்டு பிழையா மாத்திக்கிறமே விளங்குது. பல்கலைக்கழகம், அந்த கலை பாம்புலானா, அப்படித்தானே? சரியா மகள்? பல கலைகளை கற்பிக்கின்ற கழகம், பல்கலைக்கழகம். சரியா? பல்கலை பாம்புலானா, கழகம் மௌலஹரல் ஆனா. நான் சொல்றேன் சரியா மத்தாக்கள்? ஓகே, இல்லாட்டி நான் பிள்ளையோ தெரியாது. கழகம் மௌலஹரல் ஆனா தானே? என்னடா எல்லாரும் மௌனமா இருக்கிறீங்க? ஓகே ஓகே. ذهب صديق பஷீர் இல் குவைத் قبل سنة. பஷீருடைய நண்பன் ஒரு வருடத்துக்கு முன் கட்டாருக்கு சென்றார். சரி, கட்டாரா குவைத்தா? குவைத் இல்லையா? குவைத். ஓகே. وهو الآن يدرس الهندسة في جامعة الكويت. தற்பொழுது அவன் குவைத், கட்டாரில். ஓகே, கட்டார்னா கத்தர், கத்தர்னா தான் கட்டார, காஃப்தாரா கத்தர். இது குவைத். குவைத் என்பது இன்னொரு நாடு. குவைத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் பொருளியலை படிக்கிறான். பொருளியல் சின்னருவனா, சரியா? பொருளியல சின்னருவனா. சரி, எல்லாமே சரியா எழுதிட்டியா? நீங்க மாத்திக்கிறீங்கன்னு விளங்கல்ல. சரி, ஓகே, டவுட்ல மாத்திக்கிற போல. ரைட். கதப பஷீர் ரிசாலத்தன் இலா சதீகிஹி ஃபில் குவைத். பஷீர் குவைட்டிலே, கட்டாரில் குவைட்டா, நீங்களே மாற்றிக்கொள்ளுங்க மகள், உள்ள அவனது நண்பனுக்கு ஒரு கடிதத்தை எழுதினான். அவன் கட்டாரை பற்றியும் அங்கே கல்வியை பற்றியும் அவரிடம் வினவினார். ஓகே. எஸ்ஸல்ஹு அனில் குவைத் வானி திராசத்தி ஹுனாக்க. குவைத்தை பற்றியும் அங்கு குவைட்டிலே எங்க கல்வியை பற்றியும் அவரிடம் வினவி ஒரு கடிதத்தை எழுதினான். அப்படித்தான் வருமா? அந்த வாக்கியம் பூரணமாக வரும். அதாவது கத்தப பஷீர் ரிசாலத்தன் இலா சதீகிஹி ஃபில் குவைத்தி யஸ்அலுஹு அனில் குவைத் வானி திராசத்தி ஹுனாக். பஷீர் தன்னுடைய நண்பனுக்கு, குவைத்தில் உள்ள தன்னுடைய நண்பனுக்கு குவைத்தை பற்றியும் அங்கு கல்வி கற்கை நெறிகள் பற்றியும் விசாரித்தவனாக ஒரு கடிதத்தை எழுதினான் என்றுதான் வரும். சரியா? சாலாண்டா வினவினான், விசாரித்தான். ரைட். கதபலஹு சதீகுஹு, கதபலஹு சதீகுஹு, அவனது நண்பன் அவனுக்கு எழுதினான். அல் குவைத்து பலது சகீர், குவைத் சிறியதொரு நாடு. சரியா? ஜமீல், இன்னும் அழகானது. அப்ப
அல் குவைத் பலது சகீரும் ஜமீலுன். குவைத் சிறிய அழகான ஒரு நாடு, சிறிய அழகான ஒரு நாடு. வத்திராசத்து ஃபில் ஜாமியா ஜய்யிதா. பல்கலைக்கழகத்தில் கற்கைகள் சிறந்தது, கல்வி சிறந்ததாகும். அத்தமன்னா அன் தஹ்புர் அல் திராசதி ஹுனா. ரைட், நான் அங்கு படிக்க, நான் அல்ல, நான் அங்கு இல்லை. அத்தமன்னா நான் ஆசை வைக்கிறேன். அன் தஹ்புர, நீ சமூகம் அளிக்க வேண்டும், நீ சமூகம் அளிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். லித்திராசதி, படிப்பதற்கு, ஹுனா, இங்கு, இங்கு படிப்பதற்காக நீ சமூகம் அளிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று நண்பன் அவனுக்கு எழுதினார். விளங்கினா அவளுக்கு? பஷீருடைய நண்பன் பஷீருக்கு எழுதுற. விளங்கினா மகள்? ஓகே, அப்ப கடைசியா உள்ளதை கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க. மற்றபடி மாஷா அல்லாஹ் நல்ல அழகான ஒரு மொழிபெயர்ப்பான நீங்க எழுதிக்கிறீங்க. ஓகே, சரியா? ரைட், ஓகே. சரி, அப்ப பாடத்தை பாருங்கோ. இதை பார்த்தா தான் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட வினாக்களுக்கு விடை எழுதிட்டு வரலாம். ஏன்னா ரைட், பாருங்க. பஷீர் தாலிபுன் ஃபில் மதரசத்தி சனவியா. உயர்தர பாடசாலையில் பஷீர் ஒரு மாணவன். வஹுவ யதுருசு அத்தீன் அல் இஸ்லாமிய வர்ரியாத்தியாத்தி வல் உலூம வல் லுகத்தல் அரபியா. அவன் இஸ்லாம் மார்க்கத்தையும் கணிதத்தையும், ரியாதியாத்னா கணிதம், வல் உலூம் விஞ்ஞானத்தையும், வல் லுகத்தல் அரபியா அரபு மொழியையும் கற்கிறான். பஷீர் முஸ்லிமுன், பஷீர் ஒரு முஸ்லிம். முசல்லி, அவன் தொழுகிறான். வயசூமு, நோன்பு நோக்கிறான். வஹுவ சாதிகுன் நமீன், மேலும் அவன் உண்மையாளன், நம்பிக்கைக்குரியவன். அவன் உண்மையாளன், உண்மை உரைப்பவன் அல்லது உண்மையாளன். அதே போல அமீன், நம்பிக்கைக்குரியவன், நாணயம் உள்ள நம்பிக்கைக்குரியவன். யுரீது பஷீர் ஐயகூன தபீபன், பஷீர் ஒரு வைத்தியராக இருக்க விரும்புகிறான். யுரீது விரும்புகிறான், பஷீர் ஐயகூன தபீபன் ஒரு வைத்தியராக இருக்க விரும்புகிறான். லியுசாஇதல் மர்லா ஃபீ பலதிஹி, தன்னுடைய நாட்டில் உள்ள நோயாளிகளுக்கு உதவி செய்வதற்காக, தன்னுடைய நாட்டில் உள்ள நோயாளிகளுக்கு உதவி செய்வதற்காக பஷீர் ஒரு வைத்தியராக இருக்க விரும்புகிறான். மறையிலன்னா நோயாளி, மர்லாண்ட கருத்து நோயாளிகள் என்று வரும். மறியில் மர்லா, சரியா? ரைட். வஹுவ யதுருசு லுகத்தல் அரபியத கஸீரன், அவன் அரபு மொழியை அதிகமாக படிக்கின்றான். லிஅன்னஹு யுரீது ஐ யதுருச திப்ப ஃபீ ஜாமிஅத்தின் அரபிய்யா, ஏனெனில் அவன் அரபு பல்கலைக்கழகம் ஒன்றில் வைத்தியத்துறையை படிப்பதற்கு விரும்புகின்றான். ரைட். ذهب صديق بشير إلى الكويت قبل سنة. பஷீருடைய நண்பன், இது முலாஃப் முலாஃப் இலைஹி, சதீக் முலாஃப், பஷீர் முலாஃப் இலைஹி. பஷீரின் நண்பன் சென்றான், இலல் குவைத், குவைத்துக்கு சென்றான். கபுல சனத்தின், ஒரு வருடத்திற்கு முன்னர். வஹுவல்லான் யதுருசுல் ஹந்தஸத ஃபீ ஜாமிஅத்தில் குவைத், அவன் தற்போது குவைத் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிக்கின்றான், பொருளியல் துறையை படிக்கின்றான், பொருளியல் படிக்கின்றான். பொருளியல் அல்ல, என்ன இந்த ஹந்தஸானா என்ன? என்னம்மா ஹந்தஸான்னா பொருளியல் தானே. இன்ஜினியரிங் தமிழ் என்ன சொல்றது? பொருளியல் அல்ல, என்ன சொல்றது? பொறியியல். பொறியியல், பொருளியல். கொஞ்சம் பாருங்க, பொருளியல் தானே, சரியா? அப்ப முஹந்திஸ்ண்டா யாரு? இன்ஜினியர். இன்ஜினியர் தமிழ் என்ன சொல்றது முஹந்திஸுக்கு? பொறியியலாளர். பொருளியலாளர். அப்ப ஹந்தஸாண்டா பொருளியல், சரிதானே? அப்ப ஓகே, ஹந்தஸானா பொருளியல். ஓகே, சரி, ஓகே ஓகே, சரி சரி, ரைட். كتب بشير رسالة إلى صديقه في الكويت يسأله عن الكويت وعن الدراسة هناك.
பஷீர் தன்னுடைய நண்பனுக்கு, கதப பஷீர், பஷீர் எழுதினான், ரிசாலத்தன் ஒரு கடிதத்தை அல்லது கடிதம் ஒன்றை, இலா சதீகிஹி ஃபில் குவைத், குவைத்தில் உள்ள தன்னுடைய நண்பனுக்கு பஷீர் ஒரு கடிதத்தை எழுதினான். எப்படி? எஸ் அலுஹு, அவனிடம் விசாரித்தவனாக, அவனிடம் வினவியவனாக, அனில் குவைத், குவைத்தை பற்றியும், வாணி திராசத்து ஹுனாக்க, அங்கே கல்வி தொடர்பாக, கல்வியை பற்றியும். சரியா? அங்கு கல்வியை பற்றியும், அப்ப குவைத்தை பற்றியும் அங்கு கல்வியை பற்றியும் விசாரித்தவனாக குவைத்தில் உள்ள தன்னுடைய நண்பனுக்கு ஒரு கடிதம் ஒன்றை, ஒரு கடிதத்தை எழுதினான். கதபலஹு சதீகுஹு, அவனுடைய நண்பன் அவனுக்கு எழுதினான், அல் குவைத்து பலது சகீருன் வ ஜமீல், குவைத் சிறிய அழகான ஒரு நாடு, குவைத் சிறிய அழகான ஒரு நாடு. வத்திராசத்து ஃபில் ஜாமியா ஜய்யிதா, பல்கலைக்கழகத்தில் கற்கையானது சிறப்பாக உள்ளது, சிறந்ததாக உள்ளது. அத்தமன்னா அன் தஹ்துர லித்திராசத்தி ஹுனா, கற்பதற்காக நீ இங்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று அவன் கடிதம் எழுதினான். சரியா? ரைட். அப்ப இந்த பாடம் நான் கொஞ்சம் குயிக்காகத்தான் மொழிபெயர்த்து காட்டினேன். நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, டவுட் இருந்தா கட்டாயமாக நோட் பண்ணி கொண்டு கேளுங்க. சரியா? ரைட். அப்ப இதுலயும் பயிற்சிகள் இருக்குது இல்லையா? சில பயிற்சிகள் இது வந்து எங்களை சொல்லிட்டு போகலாம். ரைட். ஆனா இந்த பயிற்சிகள் பூரணமாக விடை எழுதுறது, ரைட், அதெல்லாம் கட்டாயமாக நீங்க அடுத்த பாடத்து வார நேரம் கட்டாயமா செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். அதுல நீங்க முதலாவது சொல்லுங்க பார்க்க. யுரீது பஷீர் ஐயக்கூன தபீபன். யுரீது பஷீர் ஐயக்கூன தபீபன். வெரி குட். பஷீர் ஒரு வைத்தியராக இருக்க விரும்புகிறான். யதுருசு பஷீர் அல்லுகத்தல் அரபியத கசீரன். ஓகே. யதுருசு சதீகு பஷீர் அல் ஹந்தஸா, பஷீருடைய நண்பன் படிக்கிறது அல் ஹந்தஸா. ரைட். ذهب صديق بشير إلى الكويت قبل سنة. ذهب صديق بشير إلى الكويت قبل سنة. ஒரு வருடத்துக்கு முன்னர் பஷீருடைய நண்பன், சரியா, பஷீருடைய நண்பன் குவைத்துக்கு செல்கின்றான். சென்றான். ஓகே. பஷீர் தாலிபன் ஃபில் மதரசத்தி அஸ்ஸானவி. சரி, ஓகே. இந்த கேள்விக்கு நீங்க விடை எழுதி கொண்டு வாங்க. இதுல பாருங்க, ஃபௌக, தஹ்த, கதன், கல்ஃப, இதுல என்ன வித்தியாசமான சொல்? ஓகே, வெரி குட். கதன, ஃபௌக மேலே, தஹ்த கீழே, கல்ஃப பின்னால், கதன் என்பது நாளை. அப்ப இந்த மூணு சொற்களும் இடத்தோட சம்பந்தப்பட்டது. ஃபௌக மேலே, தஹ்த கீழே, கல்ஃப பின்னால், கதன் என்பது காலத்தோட சம்பந்தப்பட்ட சொல். அமாம, அல் ஆன், யௌம், அம்ஸ், இதுல அமாம. அமாம. சரி. சரி, ஓகே. அப்ப வித்தியாசமான சொல்லை கீழால போடடிக்கிறது இந்த பயிற்சி. இது கங்கால உள்ள பயிற்சிகளை நீங்க இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக செஞ்சு கொண்டு வாங்க. சரியா? விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே. சரி, நாங்க இப்போ இதோட எங்களோட கிளாஸை முடிச்சு கொள்வோமே நான் இன்ஷா அல்லாஹ். خير. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. جزاك الله خير. بارك. عليكم